இந்தியாவினுடைய தேசிய விலங்கா புலிய அறிவிக்க சொல்லி விஜய் ரசிகர்கள் போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே தேசிய விலங்கு புலிதான் இருக்குன்னு சொல்லியும் நம்பாம போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ட்வீட் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்திக்கு நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது பள்ளி சீருடையோட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதை தந்தி நியூஸ் ஆகட்டும் இல்ல பரவலான நியூஸ் சேனல்ஸ் எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு புதுசா போடுற மாதிரியே வந்து நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. இதை நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தோம்னா 2023 ஆண்டே நம்முடைய முன்னாள் எஜுகேஷன் மினிஸ்டரான அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து இந்த திட்டத்தை நடைமுறை, அதாவது இந்த திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து அது எப்படி நியூஸா போடணும் அப்படின்னா, அமலில் இருந்த திட்டத்தை எந்த தடையும் இன்றி நிறைவேற்றி இருக்கிறது தாவேகா அரசு, இல்ல அமலில் இருக்கிற திட்டத்தை எந்த தடையும் இல்லாம செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போட்டாதான் இப்ப புதுசா அரசியல் களத்துக்கோ இல்ல அரசியல் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கோ இது ஏற்கனவே இருக்க ஸ்கீமா அப்படின்னு புரியும். நம்ம இந்த மாதிரி இங்க கிளிப்பிங்ஸ்ல காட்டிருக்கல, இந்த மாதிரி நியூஸ் போடுறப்ப எல்லாரும் இதை பரவலா ஷேர் பண்ணி பாத்தீங்களா இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து ஒரு பெரிய டிபேட்டபிள் டாபிக்கா போயிட்டு இருக்கு. எந்த ஒரு நியூஸையும் மிஸ்லீட் ஆகாம மக்களுக்கு ஹிஸ்டரி என்ன, ஃபேக்சுவலா இது எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கறத கொடுக்கறது தான் நியூஸ் சேனல்ஸ் வேலை அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி நிறைய பேர் இது வந்து பெர்மனன்ட் ரூல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா கிடையாது. பாஸ் வர வரைக்கும் தான் இந்த மாதிரி யூனிஃபார்ம் மட்டும் போட்டு போனோம்னா ஃப்ரீ பஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. பாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆனக்கு அப்புறம் இந்த ஒரு இன்ட்ரிம் ரூல் வந்து ஸ்டாப் ஆயிடும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதனால இது வந்து பெர்மனன்ட் ரூல் அப்படின்ற ஒரு ஃபேக்கான நியூஸை பரப்பிட்டு இருக்க வேண்டாம்.